அனைவருக்கும் வணக்கம். நாம் பகவான் ஸ்ரீராமருக்கு அவருடைய ஞானகுருவாகிய வசிஷ்ட மகாமுனிவர் அருளிச் செய்த யோக வாசிஷ்டம் என்கிற நூற்தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். மனதை ஒடுக்குவதுதான் பிராணாயாமமே அல்லாது மூச்சை ஒடுக்குவது அல்ல. பிராணாயாமத்திற்கான விளக்கத்தை இப்படி வசிஷ்ட மகாமுனிவர் ராமருக்கு சொல்லி நாம் கடந்த பதிவிலே ராமரோடு சேர்ந்து கேட்டோம். மனம் என்றால் என்ன? அது சேதன பொருளா அல்லது அசேதன பொருளா? அதாவது திடப்பொருளா அல்லது திராவக ரூபத்திலே காற்றாக இருக்கக்கூடிய பொருளா? அது கருப்பா சிவப்பா, வட்டமா சதுரமா, உருண்டையாக இருக்குமா, முக்கோணமாக இருக்குமா, தட்டையாக இருக்குமா? மனம் என்றால் என்ன? அது எப்படிப்பட்டது? இந்த கேள்வி எல்லோருக்கும் எழத்தான் செய்கிறது. மனம் என்றால் என்ன என்றால், மனம் என்பது மூளை என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். இல்லை, மனம் என்பது இருக்கும் இடம் இருதயம் என்று சொல்லுவதும் இருக்கிறது. உண்மையிலேயே மனம் என்பது என்ன? கடந்த பதிவிலே நாம் பார்த்தபோது ஆன்மாவேதான் மனமாகவே சலித்திருக்கிறதை அல்லாது ஆன்மா வேறு மனம் வேறு அல்ல என்கிற கருத்துக்களை பகவான் ஸ்ரீராமருக்கு வசிஷ்ட மகாமுனிவர் சொல்லியபடியாக அறிந்திருந்தோம். இன்று மேலும் நுணுக்கமாக வசிஷ்டர் சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்கலாம். மனமானது தான் சித்தினுடைய சொரூபம் என்பதை மறந்து சங்கல்ப வசத்தால் வெளிநோக்கம் அடைந்து தன்னால் கற்பிக்கப்பட்ட வஸ்துவை தான் என்பதாக உணர்ந்து அதிலேயே ஐக்கியமாகிறது. ஆதலால் இவ்வித ஜட சம்பந்தத்தால் மனமும் ஜடம் என்று கருதப்படலாம். அதாவது இந்நிலையில் இருக்கும் வரையில் தன் சுயஸ்வரூபத்தை மறந்திருக்கையில் இது சத்தியம் எப்படியாகும்? ஆகவே அது மித்தியையே. ஆயினும் சித் சக்தியை கூடியிருப்பதால் தான் கருதுவதையெல்லாம் அடையவும் செய்கிறது. ஆனால் ஒரு பொம்மை எவ்வளவு சாதுரியமாக செயல்பட்டாலும் அது நடனம் செய்யுமா? அல்லது சித்திரத்தில் வரையப்பட்ட நிழலில் நாம் சிரமம் தீர்த்து கொள்ளலாகுமா? அப்படி மனம் சுத்த ஜடமாக இருப்பின் தான் கோரியவைகளை எல்லாம் அடையலாகுமா? அது எக்காலத்திலும் சிற்சக்தியை கூடிய இருப்பதால் அஜடம் என்றும் சொல்லத்தகும். ஜடப்பொருட்களில் ஈடுபடாமல் சித்தையே ஸ்மரித்தால் அது சுத்த சித்தாகிறது, இல்லையேல் ஜடமாய் விஸ்தரிக்கிறது. இங்கே வசிஷ்டர் சொல்லக்கூடிய கருத்து துல்லியமானது. கொடுமையான கொளுத்தும் வெயிற் காலத்திலே, கோடை காலத்திலே ஒரு இடத்திலே ஒதுங்குகிறோம். அங்கே சுவற்றிலே வண்ணமயமாக ஒரு இயற்கை காட்சி திட்டப்பட்டிருக்கிறது. நிறைய மரங்கள் அடர்ந்த காட்சி அதில் இருக்கிறது. மரத்தின் நிழலும் கூட கொழுமையாக அந்த ஓவியத்திலே இருக்கிறது. அந்த ஓவியத்தின் அருகிலே சென்று நின்றால் ஓவியத்தில் இருந்த மரத்தின் நிழல் நமக்கு கிடைக்காது. அது ஓவியம் மட்டுமே அல்லாது அது மரத்தின் நிழல் அல்ல. அதுபோல இந்த உலகத்திலே மனம் சில விஷயங்களை தேடிக்கொண்டு இது ஆறுதல் அளிக்கிறது என்று நம்புகிறது. அது உண்மையான ஆறுதலை தருவதில்லை. காரணம், மனம் என்பது சலனப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு வினாடியும் மனத்திற்கு தேவை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. எதையாவது புதிதாக மனம் தேடிக்கொண்டே இருக்கிறது. மனம் திருப்திப்படுவது என்பதே கிடையாது. எல்லா காரியங்களிலும் மனம் ஒன்றை அடைந்தாலும் மறுபடியும் மற்றொன்றை கேட்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறது. எனவே மனதை அதன் போக்கிலே போகவிட்டால் நிச்சயமாக நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாது என்கிற கருத்துக்களையே இங்கே வசிஷ்ட மகாமுனிவர் சொல்லுகிறார். மனம் தான் இன்னார் என்பதை மறந்திருக்கிறது. தான் ஆன்மாவே என்பதை மனம் மறந்திருக்கிறது. இது சிருஷ்டியின் மாயை, பிரஜாபதி அல்லது பராபரம் நிகழ்த்தக்கூடிய மாயை. இந்த மாயையிலே இருந்து இவன் எப்படி மீண்டு வருகிறான் என்பதை தன்னுடைய குழந்தை துள்ளி நடப்பதையும் தவழ்ந்து வருவதையும் தவழ்வதும் நடப்பதுமாக இருப்பதையும் கீழே விழுந்து எழுவதையும் ஒரு தாய் எப்படி ரசித்து பார்த்து கொண்டிருப்பாளோ அதுபோல பராபரம் நம்முடைய செயல்பாடுகளை எல்லாம் ஆடவிட்டு ஓடவிட்டு பாடவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. நாமவே முயன்று நடக்க கற்றுக்கொண்டு தாயை நோக்கி ஓடும் குழந்தையைப் போல பராபரத்தை நோக்கி ஓட வேண்டும். உண்மையை பொய் என்று நாம் கருதியிருக்கிறோம். இளம் வயதிலே நாம் கேள்விப்பட்ட ஒரு கதையை இங்கே சொன்னால் பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். காட்டிலே இருந்து ஒரு சிங்கக்குட்டி தடுமாறி தப்பித்து போய் நாட்டிற்குள்ளே வந்துவிட்டது. நாட்டிற்குள்ளே வந்துவிட்ட அந்த சிங்கக்குட்டியை அங்கிருந்த ஆடு மாடுகள் தங்கள் கூட்டத்திலே ஒன்றாக சேர்த்து வைத்து கொண்டன. அங்கே இருந்த ஒரு ஆடு தன் பாலை கொடுத்து சிங்கத்தை வளர்த்தது.
ஆட்டுப்பாலை குடித்து வளர்ந்த சிங்கம் தான் ஆடு என்றே கருதி கொண்டு ஆட்டைப் போலவே கத்திக் கொண்டிருந்தது. சிங்கம் சற்று வளர்ந்து பெரிதாகியது. அப்போதும் அது தன்னை ஆடு என்றே கருதி கொண்டிருந்தது. ஒரு நாள் சிங்கம் தன் கூட இருந்த ஆடுகளோடு ஒரு குளக்கரைக்கு சென்றது. குளத்திலே தெரிந்த தன் உருவத்தை பார்த்தது. மற்ற ஆடுகளைப் போல் இல்லாமல் தன்னுடைய உருவம் வேறு மாதிரி இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டது. அப்படியென்றால் நான் ஆடு இல்லையா? அப்படியென்றால் நான் யார் என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டது. அப்போது அங்கே ஒரு உண்மையான பெரிய சிங்கம் வந்தது. அந்த சிங்கம் கர்ஜிப்பதை பார்த்து ஆடுகளோடு வளர்ந்திருந்த சிங்கக்குட்டி பயந்து ஓடியது. சிங்கம் அதை தடுத்து நிறுத்தி, நீ என் இனத்தைச் சேர்ந்தவன், நீ சிங்கக்குட்டி, ஆட்டுக்குட்டி அல்ல, நீ ஏன் பயப்படுகிறாய், பயந்து ஓடுகிறாய் என்று கேட்டது. அதன் பிறகு சிங்கத்தினுடைய வார்த்தைகளால் தெளிவு ஏற்பட்டு தண்ணீரிலே தெரிந்த தன்னுடைய தோற்றம் அந்த சிங்கத்தைப் போலவே இருப்பதை பார்த்து ஒப்புமை செய்து தான் சிங்கம் என்பதை புரிந்து கொண்டு அந்த சிங்கத்தோடு சேர்ந்து அது காற்றுக்கு சென்று விட்டது என்பதாக ஒரு கதையை இளம் வயதிலே கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுபோல மனம் புற உலக வாழ்க்கையிலே சலித்து கிடப்பதால் இந்த புற உலக வாழ்க்கைதான் உண்மை, தான் வேறு ஆன்மா வேறு என்று கருதி இருக்கிறது. எப்பொழுது ஆத்மாவை சித்தம் என்கிற அறிவை கொண்டு அருகிலே சென்று ஸ்பரிசிக்கிறதோ அந்த வினாடியே மனம் தான் யார் என்பதை புரிந்து கொண்டுவிடும். அந்த அனுபவத்தை மனத்திற்கு ஏற்படுத்தி கொடுப்பது நம்முடைய குருமார்கள் சொல்லிக் கொடுத்த சித்தவித்தை முதலாகிய வாசியோக பயிற்சிகளே. நல்ல சத்குருமார்கள்தான் தாய்ச்சிங்கம் போல வந்திருந்து குட்டி சிங்கத்திற்கு ஆடல்ல சிங்கம் என்பதை புரியப்படுத்த முடியும். குருமார்களை அணுகியிருக்க வேண்டியது அவசியமாகிறது என்பது கருத்து. இங்கே சொல்லப்பட்ட உதாரணமான ஆராய்ச்சிகள் எல்லாம் மூடர்கள் பொருட்டாவது, சம்சாரத்தில் பற்று உடையவர்கள் பொருட்டாவது பேசப்படவில்லை. யார் வைராக்கியத்தை அடைந்து விடுதலை அடைய மார்க்கம் தெரியாமல் இருக்கின்றார்களோ அவர்களே இவ்வாராய்ச்சிகளை கேட்க தகுந்தவர்கள். மூர்க்கரிடத்து இவ்வித ஆராய்ச்சி வியர்த்தமே. இங்கே தெளிவான ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. சம்சார பந்தத்தை உண்மை என்று கருதி நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உடல் வாழ்க்கைதான் உண்மையானது என்று சண்டையிடக்கூடியவர்களுக்கு எத்தனைதான் எடுத்துச் சொன்னாலும் அவர்களுக்கு அதை புரியப்படுத்த முடியாது. கிராமத்திலே ஒரு வழக்கு சொல் உண்டு. அறியாதவனோடு வழி நடக்கலாம், புரியாதவனோடு வழி நடக்க முடியாது என்று சொல்வார்கள். எதுவுமே தெரியாதவனுக்கு சொல்லிக் கொடுத்து தெரியப்படுத்திவிட முடியும். பலவற்றை உள்ளே போட்டு குழப்பிக்கொண்டு குழப்பவாதியாக இருப்பவனை நாம் திருத்த முடியாது. இதே கருத்துக்களை சுவாமி விவேகானந்தர் வேறு விதமாக சொன்னார். ஏற்கனவே பலமுறை வர்ணம் தோய்க்கப்பட்ட, சாயம் தோய்க்கப்பட்ட ஒரு வஸ்திரத்திலே நாம் விரும்பியபடியாக ஒரு சித்திரத்தை வரைய முடியாது. ஆனால் எந்தவிதமான வர்ணமும் தோய்க்கப்படாத வெள்ளை வஸ்திரத்திலே நாம் விரும்பிய ஓவியத்தை வரைந்துவிட முடியும் என்று குறிப்பிட்டார். இந்த உலக வாழ்க்கையிலே பற்பல விடயங்களை கற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் உள்ளே போட்டு குழப்பிக் கொண்டிருக்கக்கூடிய குழப்பவாதிகளுக்கு தூய ஞானத்தை கற்பிப்பது என்பது கடினமான காரியம். அவர்கள் தங்களை பக்குவப்படுத்திக் கொள்ளாமல் அவர்களுக்குள்ளே ஞானத்தை நம்மால் கொடுத்துவிட முடியாது. சுவாமி சிவானந்த பரமஹம்சர் மறக்கப்படி என்று சொல்லிக் கொடுத்தார். எதை மறக்க வேண்டும் என்றால், இந்த உலக வாழ்க்கையில் இதுவரையிலும் நீ எதையெல்லாம் உயர்ந்த கல்வி என்று நினைத்து கற்றிருந்தாயோ அந்த கல்விகளையெல்லாம் மறக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். புத்தகப் படிப்பிலே நீ கற்றுக்கொண்டதெல்லாம் உன்னை துன்பமடைய செய்யக்கூடியது. மத்தக படிப்பிலே தான் நீ ஞானத்தை பெற முடியும், அதுதான் உனக்கு இன்பத்தை தரக்கூடியது என்று அருளி செய்தார்கள். எனவே உலகியல் சார்ந்து, புலன்கள் சார்ந்து நாம் பார்த்திருக்கும் இந்த உலகம் அற்பமானது, மாயையானது, சடுதியிலே மறைந்துவிடக்கூடியது. ஆன்மாவுக்கும் நமக்குமான பந்தம் மாத்திரமே உண்மையானது, நிலைத்திருக்கக்கூடியது என்கிற கருத்துக்களை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனத்தை பற்றி இன்னும் ஆராய்ச்சி செய்வோம். எதை நாம் மனமாக பாவிக்கிறோம்? அறிவு என்பது ஆத்மாவிடத்தில் இருக்கிறது. பிராணன் ஆத்மத்தில் ஸ்பந்திக்க அறிவு ஏற்படுகிறது. தேகம் தன் ஸ்வதர்மத்தை செய்து வருகிறது. பிறகு மனத்திற்கு இடம் ஏது? ஆகவே இது மித்யையே. மேலும் பிராணன், தேகம் இரண்டும் ஆத்மாவின் அனுக்கிரகத்தால் தங்கள் செயல்களை செய்து வருகின்றன. ஜகத் முழுதும் ஆத்மாவினால் தான் நிலை நிற்கிறது. ஆகையால் இதை அடைவதில் தான் நம் பிரயத்தனங்கள் இருக்க வேண்டும். ஆன்மா உண்மையானது. ஆன்மாவின் சலனமாகிய மனம் என்பது மாயையானது.
மாயையை உண்மை என்று கருதிவிடக்கூடாது. ஏற்கனவே நாம் சொன்னதைப் போல ஓவியத்திலே இருக்கும் நிழல் தரும் மரம் உண்மையிலேயே நமக்கு நிழலை தந்துவிடாது. உண்மை வேறு, மாயை வேறுதான். மாயை உண்மை என்று கருதியிருக்கும் வரையிலும் மனதிற்கு அமைதி கிடைக்காது. இந்த உலகம் முழுவதும் ஆத்மாக்களால் நிறைந்திருக்கிறது. ஆன்மாக்கள் தங்களுக்குள்ளே சலிக்கக்கூடிய சலிப்புத்தான் இந்த உலக வாழ்க்கை என்பதாக மாறியிருக்கிறது. இதை அடைய வேண்டும் என்றால் நாம் கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் என்பது வள்ளுவப் பெருந்தகையின் வாக்கு. எனவே நாம் அரும்பாடுபட்டாவது நம்மை இந்த உலக பந்தங்களிலிருந்து விடுவித்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். அதற்கு தேவையான வழிகாட்டுதல்களை ஞானகுருமார்கள் நமக்கு கொடுப்பார்கள். இழுக்கல் உடையிலே ஊற்றுக்கோளற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் என்பதும் வள்ளுவப் பெருந்தகையின் வாக்கு. வழுக்கல் நிறைந்த பாதையிலே பயணப்படக்கூடிய ஒருவன் ஊன்றுகோலாக வலுவான ஒரு கைத்தறியை வைத்திருந்தால் வழுக்கி விழுந்து விடாமல் கைத்தறியின் உதவியால் நிதானித்து பயணித்து விட முடியும். அந்த ஊன்றுகோல் இல்லாமல் பயணிக்கும் போது வழுக்கி விழுந்துவிட வாய்ப்பிருக்கிறது. அந்த ஊன்றுகோலைப் போல முன்னோர்களுடைய உபதேசங்கள் நமக்கு வழுக்கி விழாமல் இந்த வாழ்க்கை பயணத்தை நிறைவு செய்ய உதவி செய்கின்றன. எனவே ஞானிகள், மகான்கள், சத்குருமார்கள் சொல்லிக் கொடுத்த கருத்துக்களை ஒவ்வொரு நாளும் நாம் வாசித்து சரியான பாதையிலே பயணிக்க முயற்சி செய்ய வேண்டும். இதைத்தான் இன்று நாம் பார்த்த யோக வாசிஷ்டம் என்கிற நூல் நமக்கு கற்றுக் கொடுத்த அறிவுரையாக இருக்கிறது. மனதை பக்குவப்படுத்த வேண்டும். மனதை நம் போக்கிற்கு திருப்ப வேண்டும். போக்கிற்கு நாம் போகக்கூடாது. சத்குருமார்களின் உபதேசங்களை கேட்டு சரியான பாதையிலே பயணிக்க வேண்டும். மனம் என்பது ஜீவனின் சலனமே அல்லாது மனம் என்பது தனித்த ஒன்று அல்ல. மனமே ஜீவனாக சலித்திருக்கிறது. இதை அடைவதற்கு சுத்த வாசியோகம் பழக வேண்டியது அவசியமாகிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.